ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ப்ளவுஸுக்கு வந்து குயிக்காக ஒரு டேசல் டிசைன் பார்த்துடலாம். இருக்கிற பீஸை வச்சு பண்ணிடலாம். இப்போ 3க்கு 3 அளவு வந்து நான் சாரீ பீஸு, இது வந்து ப்ளவுஸ் பீஸும் அதே மாதிரி 4க்கு 4 அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ப்ளவுஸ் பீஸ்லேருந்து 4க்கு 4ம் சாரீ பீஸ்லேருந்து 3க்கு 3ம் எடுத்து இந்த மாதிரி நம்ம கிரேப்ஸ் டேசல் வீடியோ போட்டிருக்கோம்ல, அதே மெத்தடில் தான் இதை வந்து நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இதோட எண்ட் கார்டில் நான் வீடியோ கொடுக்குறேன், கண்டிப்பாக நம்ம சேனலில் போய் பாருங்கள். அது ரொம்பவே ஈஸியாக அண்ட் குயிக்காக முடிக்கக்கூடிய ஒரு டேசல் டிசைன் தான். அதை விட்டு டோரி லட்கன் என்ன சொல்லுவாங்களோ, நான் டேசல்னே வச்சுருக்கிறதுக்கு பேர். அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துருங்க. நான் அந்த கயிறு தேடினேன், பட் அந்த கயிறு வந்து எனக்கு கிடைக்கல. அதனால் நான் ஊசியை வச்சு அந்த கார்னர்ஸ் எல்லாம் நான் குத்தி குத்தி வெளில எடுத்துகிறேன். இப்போது இந்த டிசைன் ரெடி பண்ணி எடுத்த பிறகு பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, அந்த பேக் சைடை வந்து நம்ம இப்படி உள்ளே போகிற மாதிரி நம்ம இப்படி உள்டாவாக மடிக்க போகிறோம். சரிங்களா? பேக் சைடை வந்து உள்ளே போகிற மாதிரி உள்டாக மடித்தா அந்த பேக் சைடு வந்து அந்த லைன் தெரியும். அந்த லைன் தெரிகிற வச்சு பேக் சைடு தான் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சணும். இப்போ அந்த ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்து மேலே வந்து நான் 2 கார்னரையும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு நான் ஒரு லைன் போட்டு எடுத்துகிறேன். கரெக்டாக இந்த கார்னருக்கு இந்த கார்னர் லைன் வந்து நான் போட்டு எடுத்துகிட்டு, இப்போ அந்த லைன் மேலேயே அந்த பீசஸ் வந்து வச்சு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு வரணும். சரிங்களா? 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு நம்ம லேஸ் வைக்கணும்னா லேஸ் வைக்கலாம், இல்லை அப்படியேனாலும் நீங்கள் தைக்கலாம். அதே மாதிரி சில பேர் டெசல் வந்து ஒரு ரெடிமேடாக வேணாம், எனக்கு வந்து ப்ளவுஸ் பீஸ்லேயே தைச்சி கொடுங்கன்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் அந்த பீஸை 2ஆக மடிச்சுட்டு ஆல்ரெடி தையல் போட்ட தையல் வந்து அந்த பீஸோட பேக் சைடு தெரியும், அதுக்கு மேலே இன்னொரு தையல் போட்டுட்டு வந்துடுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு தையல் போட்ட பீஸோட அந்த பேக் சைட்லேயே வந்து உங்களுக்கு தையல் விழும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிச்சுட்டு பீஸோட நல்ல பக்கம், அந்த மெரூன் கலர் பீஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸை வந்து வச்சு நம்ம வந்து தைச்சிடலாம். சரிங்களா? தைச்சா அது கொஞ்சம் இன்னும் ஹைலைட்டாக தெரியும். மிச்சம் லேஸ் இருந்துச்சுன்னா தைங்க, லேஸ் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தைக்கலாம், அது உங்களோட சௌகரியம் தான். இப்போ நான் லேஸை வச்சு 2 லேயரில் கொடுக்கலான்னு பார்த்தேன், பட் ஒரு லேயர் ஓகேன்னு தோணுச்சு எனக்கு. அதனால் ஒரு லேயர் கொடுத்துட்டு அந்த மாதிரி இப்படி சென்டரில் வச்சுட்டு இப்படி க்ராஸாக ஒரு தையல் போட்டுட்டு வருவேன் நான். இப்போ க்ராஸாக வந்து போட்டுட்டு எக்ஸஸ் இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பெரட்டி விட்டிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீ லட்கன் ரெடி ஆகிடுச்சு ப்ளவுஸ்க்காக. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கக்கூடிய அளவுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன்.